sweethearts, welcome to Him Soon. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மரவள்ளி கிழங்கை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காக அதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணி நான் பாயில் பண்ண போகிறேன். தண்ணி இதை விட ஒரு டபுள் மடங்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம் ஆர்எல்ஸ் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி நார்மலாக பாத்திரத்துலேயே கொதிக்க விட்டாலும் ஓகே. நல்லா கிழங்கு வேகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாயில் பண்ணியாச்சு. இதெல்லாம் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அவிச்ச கிழங்கு நல்லா தண்ணி இல்லாமல் இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகிருக்கும். இதை நல்லா மசிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ ரொம்ப பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு பவுல் கிழங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கு மிக்ஸ் இருக்குல்ல, அதை குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தனியாக எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ரவுண்ட் பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸ் இருக்குல்ல அதில் போட்டு பெரட்டி அதே மாதிரி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீதி உள்ள அந்த ரவுண்ட் பால்ஸையும் இதே மெத்தடில் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டிப் கொடுக்குறேன். இந்த மரவள்ளி கிழங்கு அவிச்சதுக்கப்புறம் மேஷ் பண்ணுறது நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாம், பல்ஸ் மோட் கொடுத்து பண்ணலாம். பட் மிக்சியில் பண்ணும்போது உங்களுக்கு கம் மாதிரி அது ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரவுண்ட் பால்ஸாக பிடிக்கிறதுக்கு செட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் மிக்சிலையும் பண்ணலாம், கையிலையும் மேஷ் பண்ணலாம், இல்லை மேஷர் வச்சு கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக் மிக்ஸில் ரோல் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பண்ணதுக்கப்புறம் நல்லா கையில் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வைங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த போண்டாவை போட்டு எடுக்கிறதுக்காக நான் எண்ணெயை ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது சூடானதும் ஒவ்வொரு ரவுண்ட் பால்ஸையும் போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான போண்டா நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு. இந்த மரவள்ளி கிழங்குல செய்யக்கூடிய போண்டா ரொம்ப சீக்கிரமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கிழங்கை நார்மலாக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சில வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி அல்வா, புட்டு இந்த ரெசிபிஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சோமை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அடுத்த ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.